ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் சம்ஸ்கிருத நிகழ்ச்சி. இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சியில் யக்ஷப்பிரஸ்னம் உரை வழங்குபவர் தஞ்சாவூர் சாஸ்திரா பல்கலைக்கழகத்தின் சம்ஸ்கிருத பேராசிரியர் எஸ். வேணுகோபாலன் அவர்கள். நமஸ்காரம். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் யக்ஷப்பிரஸ்னம் என்ற தலைப்பிலே மகாபாரதத்திலே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்வை பற்றி சிந்திக்க இருக்கின்றோம். உத்தரம் யத் சமுத்திரஸ்ய ஹிமாத்ரேஷைவ தக்ஷிணம் வருஷம் தத் பாரதம் நாம பாரதி யத்ர சந்ததிஹி என்ற விஷ்ணு புராண வச்சனத்தின்படி இமயமலைக்கு தென்கோடியில் இருக்கக்கூடியதான சமுத்திரத்துக்கும் தெற்கே இருக்கக்கூடிய கன்னியாகுமரியில் அமைந்துள்ள கடலிலிருந்து வடக்கே இமயமலை வரை பரவியுள்ள இந்த பூ பிரதேசத்திற்கு பாரதம் என்று பெயர். விஷ்ணு புராணத்திலே நமது நாட்டை பற்றிய ஒரு அறிமுகம் காணப்படுகிறது. சமுத்திரத்திற்கும் இமயமலைக்கும் இடைப்பட்ட இந்த பூமியானது பல்வேறு மகரிஷிகளாலும் முனிவர்களாலும் ஞானிகளாலும் தபஸ்விகளாலும் எண்ணற்ற அறிவாளிகளாலும் நிறைந்து காணப்படுகிற இந்த நிலப்பரப்பிற்கு ஆர்யாவர்த்தம் என்றும் ஒரு பெயர். உயர்ந்த எண்ணங்களையும் கருத்துக்களையும் உலகம் முழுக்கவும் நன்றாயிருக்க வேண்டும் என்ற பரந்த விரிந்த எண்ணத்தை கொண்டவர்கள் நிறைந்த நாடாக இருப்பதனால் இந்த நாட்டிற்கு ஆர்யாவர்த்தம் என்று பெயர். ஆக இந்த உயர்ந்த எண்ணம் எங்கிருந்து வருகிறது? எது உயர்ந்த எண்ணம் என்று நாம் சிந்திக்கும்போது நமது நாட்டினுடைய பரந்துபட்ட அடையாளமாக உலகம் முழுக்கவும் நன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம், சர்வே ஜனா சுகினோ பவந்து என்ற தன்னை மாத்திரம் சிந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் மட்டுமல்ல தான் சார்ந்திருக்கும் இந்த சமுதாயம் அனைத்தும் நன்றாக இருக்க வேண்டும் என்று ஒரு சிந்தனை இந்த நாட்டிற்கே உரிய தனி சொத்து. சர்வே பவந்து சுகினः சர்வே சந்து நிராமயாக சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்டித் துக்கபாக் பவேத் என்று அனைத்து மக்களும் எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே இல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே என்று தாயுமான சுவாமிகள் எந்த ஒரு கருத்தை வலியுறுத்தினாரோ தமிழிலே, அந்த கருத்தினுடைய மூலாதாரமாக விளங்குவது இந்த சம்ஸ்கிருத செய்யுள்தான். வேதங்கள் என்று சொல்லப்படக்கூடியவைகள் அனைவருமே இறைவனது மூச்சு காற்றாகவே விளங்கக்கூடியவைகளாக நமது முன்னோர்கள் கூறுவார்கள். யஸ்ய நிஸ்வசிதம் வேதாக யோ வேதேபியோகிலம் ஜகத் நிர்மமே தமகம் வந்தே வித்யாதீர்த்த மகேஸ்வரம் என்று 15ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த சாயனர் என்ற வேதங்களுக்கெல்லாம் உரை எழுதிய அந்த உரையாசிரியரானவர் இவ்வாறாக குறிப்பிடுகிறார். எந்த இறைவனது மூச்சு காற்றாகவே இந்த வேதங்கள் இருக்கின்றனவோ, எந்த வேதங்களை கொண்டு இறைவன் இந்த உலகத்தை படைத்தாரோ அப்பேற்பட்ட அந்த இறைவனுக்கு நாங்கள் நமஸ்காரத்தை செய்கிறோம். ஆக நமது வேதங்களின் வழியாகத்தான் நமது பாரதிய கலாச்சாரமானது வெளிப்படுகிறது. அந்த பாரதிய கலாச்சாரம் பண்பாடு என்று நாம் எதை கூறுகிறோமோ அந்த கலாச்சாரத்தின் அடிப்படையாக விளங்குவது தர்ம அர்த்த காம மோக்ஷ என்று 4 விதமான புருஷார்த்தங்கள். மனிதர்களால் மிகவும் விரும்பி பிரார்த்திக்கப்படுவதால் இதற்கு புருஷார்த்தம் என்று பெயர். நாம் அனைவருக்குமே பொருள் தேவைப்படுகிறது. அந்த ஈட்டிய பொருளின் மூலமாக பல்வேறு விதமான இன்பங்களை அனுபவிக்க தேவை இருக்கிறது. நாம் உண்ண வேண்டும், உடுக்க வேண்டும், நாம் உறங்க வேண்டும், உறவினர்களோடு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். இவ்வாறெல்லாம் நமக்கு பல்வேறு விதமான இயற்கையான தேவைகள் இருந்தாலும் கூட இந்த தேவைகளையெல்லாம் நாம் பெறுவதற்கு பொருள் ஈட்ட வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் இருந்தாலும் அந்த அர்த்தம் என்று சொல்லக்கூடிய பொருளையும் காமம் என்று சொல்லப்படக்கூடிய விருப்பங்களையும் நாம் நிறைவேற்றிக் கொள்வதற்கு அடிப்படையிலே நமக்கு தர்மம் என்ற ஒரு வழி இருக்க வேண்டும். அந்த தர்மத்தின் வழியிலே ஒருவன் பொருளை ஈட்டினால், அந்த தர்மத்தின் வழியே ஒருவன் சுகங்களையெல்லாம் அனுபவித்தால், அவன் தர்மங்களின் வழியாக ஈட்டப்பட்ட அந்த பொருளினாலும் அனுபவித்த சுகத்தினாலும் கூட தடைபடாமல் அவன் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி செய்கிறாதார் என்ற திருக்குறள் வள்ளுவ பெருந்தகையின் கூற்றுக்கு ஏற்பவர்கள் மோட்சம் என்று சொல்லப்படக்கூடியதான மறுபிறவி இல்லாத நிலையையும் அவர்கள் அடைய முடியும். ஆக மோட்சம் என்பதுதான்
மறுபடியும் மறுபடியும் புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனி ஜடரே சயனம் இக சம்சாரே பகுதுஸ்தாரே கிருபையா பாரே பாஹி முராரே பஜகோவிந்தம் என்று ஆதிசங்கரர் நமக்கு எவ்விதமான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று வழிகாட்டி சென்றிருக்கின்றாரோ அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையானது இந்த சம்சாரத்திலே நாம் மிகவும் தப்பித்து கொண்டிருக்கின்றோம். மறுபடியும் மறுபடியும் பிறந்து செத்து இன்று இந்த சக்கரமானது உழண்டு கொண்டே இருக்கிறது. இந்த சக்கரத்திலிருந்து நாம் வீடு பேரை பெற வேண்டும் என்றால் அதற்கு தர்மத்தின் அடிப்படையிலே தான் நாம் நமது வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு விழுமியத்தை நமக்கு தெரியப்படுத்துவது இந்த வேதங்கள். அந்த வேதத்திலே தான் மாத்ரு தேவோபவ பித்ரு தேவோபவ ஆச்சாரிய தேவோபவ அதிதி தேவோபவ என்றெல்லாம் நமக்கு தந்தை தாய்ப்பேன் என்று தமிழிலேயும் கூறுவார்கள். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்று நமக்கு சொல்லிக் கொடுத்திருப்பார்கள். ஆக தாயையும் தந்தையையும் குருவையும் ஒருவன் வணங்கும்போது அவனுக்கு கடவுள் என்ற ஒரு கோட்பாடானது மிகவும் நெருங்கியதாகவும் அவனுக்கு புலப்படக்கூடியதாகவும் அவனால் அது உணரப்படுவதாகவும் கூட மாறுவதற்கு ஏற்பாடுகளை நமது முன்னோர்கள் செய்திருக்கின்றார்கள். அந்த வகையில் வேத கருத்துக்கள் தான் நமது வாழ்வியலையே தீர்மானிக்கின்றன. அந்த வேத கருத்துக்கள் ஸ்மிருதிகளாகவும் பல்வேறு முனிவர்களாலும் புதுக்கப்பட்ட மனு ஸ்மிருதி, யாக்ஞவல்கிய ஸ்மிருதி, அத்திரி ஸ்மிருதி, தக்ஷ ஸ்மிருதி, பராசர ஸ்மிருதி என்ற பல்வேறு மகரிஷிகளெல்லாம் நாம் எவ்வாறு வாழ வேண்டும் என்ற வாழ்வியல் வழிமுறைகளை எல்லாம் அவர்கள் வகுத்து சென்றிருக்கின்றார்கள். இப்படித்தான் நாம் வாழ வேண்டும், இந்த வகையிலே தான் நான் வாழ வேண்டும், இவ்வாறு வாழ்ந்தால்தான் அதிலே நமக்கு தர்மம் என்பது கிடைக்கும், அந்த தர்மத்தின் வழியாகத்தான் நாம் அர்த்தத்தையும் காமத்தையும் பெற்று மோட்சம் வரைக்கும் செல்ல முடியும் என்று அந்த வேத கருத்துக்களையே நமக்கு ஸ்மிருதிகளாக எடுத்து கூறியிருக்கின்றார்கள். அந்த ஸ்மிருதியினுடைய கருத்துக்களையும் நமக்கு அன்றாட வாழ்க்கையிலே புரிவதற்காகத்தான் இதிகாசங்களும் புராணங்களும் ஏற்பட்டுள்ளன. அந்த வகையிலே இதிகாசங்கள் என்று கருதப்படக்கூடிய ராமாயணம் மகாபாரதம் மிகவும் நமக்கு முக்கியமான 2 ஒரு புஸ்தகங்களாக நாம் கருதலாம். ராமாயணம் என்பது சத்தியம் வத என்ற உண்மையை பேசுவதற்காகவே ராமன், தர்மம் சர என்ற வேத வாக்கிய தர்மத்தை எவ்வாறு நாம் அனுஷ்டிக்க வேண்டும் பின்பற்ற வேண்டும் என்பதற்காகவே ஒரு மகாபாரதம். இந்த சத்தியம் வத தர்மம் சர என்ற 2 விழுமிய கோட்பாடுகளை வெளிப்படுத்தும் வகையிலே தான் நமக்கு 2 இதிகாசங்களை நமது முன்னோர்கள் வழங்கியிருக்கின்றார்கள். வால்மீகி மகரிஷியின் வழியாக நமக்கு கிடைத்தது இந்த ராமாயணம், வேத வியாசரின் வழியாக நமக்கு கிடைத்தது இந்த மகாபாரதம். இந்த 2 குணம்தான் நமது வாழ்க்கையினுடைய அத்தனை கோணங்களிலும் நமக்கு வழிகாட்டியாக விளங்கக்கூடியவைகள். அந்த வகையிலே நமக்கு இன்று மகாபாரதத்தின் ஒரு பகுதியாக விளங்கக்கூடியதான யக்ஷ பிரஷ்னத்தை பற்றி சிந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு என்று நமக்கு கிட்டியிருக்கின்றது. இந்த மகாபாரதம் வேதவியாசரால் 18 பருவாக்களை கொண்டு ஏற்படுத்தப்பட்டது. பகவத்கீதை என்பது மகாபாரதத்திலே ஒரு அங்கம்தான், அதிலும் 18 அத்தியாயங்கள். ஆக நாராயணம் நமஸ்கிருத்திய நரம் செய்வ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதியும் வாச்சம் ததோ ஜெய முதீரையே என்று கூறுவார்கள். ஜெய என்ற வார்த்தைக்கு வெற்றி என்று கூறினாலும் கூட கட்டபயாதி என்ற ஒரு எண்ணிக்கை முறையிலே நாம் பார்க்கும்போது ஜ என்பது நமக்கு 8 என்று காமிக்கும். ய என்பது எண்ணிக்கை 1ஐ குறிக்கும். அங்கானாம் வாமதோகதிகி என்று எண்ணிக்கைகளெல்லாம் வலதிலிருந்து இடப்பக்கமாக செல்ல வேண்டும் என்ற முறையின்படி பார்க்கும்போது 8ஐ முதலில் எழுதி 1ஐ முதலில் போட்டால் அது 18ஆக அமையும். ஆக இந்த 18 என்ற எண்ணிக்கையானது 9 என்ற முழுமையான ஒரு எண்ணிக்கையில் முடிவதாலே மகாபாரதம் என்பது மிகவும் முழுமையான வாழ்க்கையில் நமக்கு தேவையான அத்தனை வித படிப்பினைகளையும் வெவ்வேறு கோணத்தில் வெவ்வேறு பாத்திரங்கள் மூலமாக நமக்கு அது எடுத்துரைத்து நம்மை நல்வழிப்படுத்துவதற்காகவே ஏற்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய காவியம் இதிகாசம் என்று சொல்லலாம். புராணங்களிலே ஓரளவுக்காவது கற்பனைகள் இருப்பதற்கு வாய்ப்புண்டு. ஆனால் ராமாயணம் மகாபாரதம் என்ற 2 இதிகாசங்களிலும் கற்பனைக்கு சிறிதும் வாய்ப்பில்லாமல் உள்ளதை உள்ளபடியே அந்த மகரிஷிகள் எல்லாம் பார்த்து நமக்கு அதை ரெக்கார்ட் செய்திருக்கின்றார்கள், டாக்குமெண்ட் பண்ணியிருக்கின்றார்கள். இதி இவ்வாறு, ஹ அல்லவா, ஆச ஆயிற்று, நடந்தது. ஆக உள்ளது உள்ளபடியே கொஞ்சம் கூட கற்பனையின் கலப்பில்லாமல் எந்த விதமான அதிகப்படியான சரக்கையும் சேர்க்காமல்
நடந்தபடியே நமக்கு ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு பின்பும் கூட தெரியும்படியாக இந்த மகாபாரதங்கள் எல்லாம் உருவாக்கப்பட்டு அவைகளெல்லாம் ஏற்றில் ஏற்றப்பட்டு டாக்குமெண்ட் செய்யப்பட்டு இன்று நம்மிடையே பல்வேறு மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்டு நமக்கெல்லாம் வாழ்க்கைக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு பெரிய புஸ்தகமாக இன்று விளங்குகிறது. அந்த வகையிலே மகாபாரதத்தினுடைய ஆரண்யக பருவத்தில் காட்டுப்பருவம் அதிலே வரக்கூடியதான அத்தியாயம் 296, அத்தியாயம் 297 இரண்டிலிருந்தும் தொகுக்கப்பட்டுள்ளது. இதனுடைய பின்னணி என்ன, யக்ஷ பிரஷ்னத்தின் பின்னணி என்ன என்று பார்த்தோமானால், பாண்டவ சகோதரர்கள் நமக்கு தெரியும் கௌரவர்களால் அவர்கள் விரட்டப்பட்டனர். சூதாட்டத்தில் அவர்கள் தன்னையும் இழந்து, நாட்டையும் இழந்து, அனைத்து சொத்துக்களையும் இழந்து, வீட்டையும் இழந்து, ராஜ்யத்தை ஆளக்கூடிய அந்த தகுதியையும் இழந்து காட்டிற்கு அவர்கள் விரட்டப்பட்டு காட்டிற்கு செல்ல அந்த எத்தனித்த அந்த ஐவர், தாய் குந்தி, இந்த 6 பேரும் காட்டிலே வசித்து கொண்டு வரும்போது அடர்ந்த காட்டிலே அலைந்து திரிந்து கடுமையான சோர்வு மற்றும் தாகத்தால் அவர்கள் அனைவரும் தவிக்கின்றனர். அப்போது தண்ணீருக்காக இயங்கும் சகோதரர்கள் கொக்குக்கு நிறைந்த அழகிய தெளிவான ஏரியை அடுத்தடுத்து காண்கிறார்கள். இருப்பினும் அந்த ஏரி ஒரு மாய உருவத்தால், அதாவது யக்ஷன் என்று சொல்லப்படக்கூடிய ஒருவனால் பாதுகாக்கப்படுகிறது. அந்த நீரை அருந்துவதற்கு முன் தன் கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டும் என்று அந்த அசரீரி வாக்கு கோருகிறது. அது சரி, இந்த யக்ஷன் என்பவன் யார் என்று நாம் இப்பொழுது தெரிந்து கொள்ள வேண்டும். மனித வாழ்க்கையிலே நம்ம அனைவருக்கும் 3 விதமான எண்ண குவியல்கள் ஏற்படுகின்றன. 3 விதமான எண்ணங்கள் வெவ்வேறு தளங்களிலிருந்து நம்மை இயக்குகின்றன. சத்வம், ரஜஸ், தமஸ் என்று 3 விதமான எண்ண ஓட்டங்கள். சத்வம் எனக்கூடியது மிகவும் அமைதியான ஆழமான அமைதி. அதில் எந்த விதமான எண்ண ஓட்டங்களும் அல்ல, அதில் எந்த விதமான விகாரங்களும் மற்ற தெளிந்த நீரோடை எவ்வாறு இருக்குமோ அது போன்று இருக்கக்கூடிய மனநிலையை நாம் சத்வம் என்று அழைப்போம். அப்புறம் ரஜஸ் என்ற ஒரு குணம், அதிலே தான் கிளர்ச்சிகள் உண்டாகி வெவ்வேறு விதமான விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், பார்க்க வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும், அனுபவித்துக் கொள்ள வேண்டும் என்றெல்லாம் நமக்கு ஏற்படக்கூடியதான உற்சாகம், அவைகளெல்லாம் ரஜோகுணத்தினுடைய வெளிப்பாடாக காணப்படுகின்றன. இவைகள் ஒரு நார்மலான சாதாரணமான வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மனிதனுக்கு அத்தனை பேருக்கும் இருக்கக்கூடியதான மனநிலை இதுதான் ரஜோகுணம் என்பது. அதற்கு கீழே தமோகுணம் என்பது, அங்கே பொறுப்பற்ற சிந்தனை, சோம்பேறித்தனம், தூக்கம், கோபம், மற்றவர்களை அழிக்க வேண்டும் என்ற ஒரு ஆழமான ஒரு நெகட்டிவ் எதிர்மறை சிந்தனை, இவைகளையெல்லாம் கொண்டிருப்பது தமோகுணம். இவ்வாறு நமக்கே 3 விதமான நிலைகளிலும் நமது மனம் சுற்றி திரிந்து வருவதை நாம் உணரலாம். அந்த வகையிலே பார்க்கும்போது மனிதர்களிடத்திலேயே கூட தேவர்கள், மனிதர்கள், ராட்சசர்கள் என்று 3 விதமாக நம்மை பிரிப்பார்கள். உயிர்களிலே தேவர்கள் என்பவர்கள் உயர்ந்த நிலையிலே இருப்பவர்கள். அதனால்தான் தேவர்கள் என்பவர்கள் வானத்திலே இருப்பதாக நாம் கற்பனை செய்து கொள்கிறோம். ஊர்துவம் கச்சந்தி சத்வஸ்தாக என்று பகவத்கீதையிலே கூறும். அப்போ சத்வத்தில் இருக்கக்கூடிய தேவர்கள் எல்லாம் இருக்கக்கூடிய நிலையானது நம்மை காட்டிலும் மேலே இருக்கக்கூடியதான ஒரு நிலை. மத்தியே திஷ்டந்தி ராஜசாக, நடுவிலே இருப்பவர்கள் மனிதர்கள், பூமி. அதமா ராட்சசாக, கீழே இருப்பவர்கள் ராட்சசர்கள், அரக்கர்கள். அதாவது நமக்கு மேலே பூலோகம், புவர்லோகம், சுவர்லோகம், மகோலோகம், ஜனோலோகம், தப்போலோகம், பிரம்மலோகம் என்று 7 உலகங்கள் உள்ளன. நமக்கு பூலோகத்திலே அடிப்படையிலே நடுவிலே நாம் இருக்கின்றோம். நமக்கு கீழே அத்தல, வித்தல, சுத்தல, ரசாத்தல, தலாத்தல, மகாத்தல, பாத்தாள என்று 7 விதமான நரகங்கள் இருக்கின்றன. அவை பாத்தாள் லோகங்கள், கீழே இருப்பவைகள். அங்குதான் கொடிய விஷப்பாம்புகள், அரக்கர்கள், ராட்சசர்கள் இவர்களெல்லாம் வசிக்கக்கூடியது. எண்ணத்திலுமே கீழே இருப்பவர்கள் அரக்க குணத்தையும், நடுவிலே மாடரேட்டாக இருப்பவர்கள் மனித தன்மையையும், மேலான குணத்தை கொண்டவர்கள் தேவர்களாகவும் கருதப்படுகிறார்கள். ஆக இந்த யக்ஷர்கள் என்பவர்கள் யார் என்று பார்த்தோமானால், தேவர்கள் என்ற வகையிலேயே பல்வேறு படிகளிலே இருக்கக்கூடிய பல்வேறு விதத்தவர்கள், யக்ஷர்கள், கந்தர்வர்கள், கிண்ணறர்கள், கிம்புரர்கள், வித்யாதரர்கள் என்று பல்வேறு நிலைகளிலே தேவர்கள் மேல் படியில் நின்றால் அதற்கு கீழே 5வது 6வது படியிலே இருப்பவர்கள் யக்ஷர்கள். அவர்களும் நல்லவர்கள்தான், தேவ குலத்தைச் சேர்ந்தவர்கள்தான்.
ஆனால் தேவர்களுக்கு நிகரானவர்களாக அவர்கள் ஆக மாட்டார்கள். அதே மாதிரி கீழேயும் பார்க்கும்போது ராட்சசர்கள் வேற, அரக்கர்கள் வேற, தானவர்கள் வேற, அதுலேயும் பல்வேறு விதமான படிகள் உள்ளன. அந்த வகையில் பார்க்கும்போது இந்த யக்ஷன் எனப்படுபவன் நமக்கு மிகப்பெரிய ஒரு பாடத்தை விளக்கி இருக்கின்றான். அது என்ன பாடம் என்று கேட்டால், யாரையுமே உருவு கண்டு நாம் எள்ளி நகையாடல் கூடாது என்ற ஒரு பெரிய கருத்தை இங்கு வலியுறுத்துகிறது சாஸ்திரம். அந்த யுதிஷ்டிரராக இருக்கட்டும், பஞ்ச பாண்டவர்களாக இருக்கட்டும், மிகவும் உயர்ந்தவர்கள். ஆனால் அவர்கள் தாகத்தினால் சிரமப்பட்டு எங்கேயாவது தண்ணி கிடைக்குமா என்று அவர்கள் ஏங்கி நிற்கும் பொழுது ஒரு அசரீரியின் மூலமாக யக்ஷன் கேட்கும்போது அதை அவர்கள் அலட்சியம் செய்து அதை தட்டி கழித்து, இது என்ன பெருசு, நான் தண்ணியை கொடுத்து விட்டு இந்த கேள்விக்கு பதில் கூறுகிறேனே என்று அந்த கேள்வியை கேட்பவரை மதிக்காமல் அவர்கள் தண்ணியிலே வாயை வைத்ததினாலே அந்த சாபத்தினால் அவர்கள் மயங்கி விழுந்து இறந்து பட்டார்கள். ஒவ்வொருவராக முதலிலே சகதேவன் வருகிறான், அவன் தண்ணியை அருந்தி கீழே விழுகிறான். அவன் வராததைக் கண்டு தர்மர் நகுலனை அனுப்புகிறார். அவனும் இதே போன்று அசட்டை செய்து யக்ஷனுடைய அந்த கேள்விக்கு பதில் கூறாமல், அவனது அந்த கோரிக்கையை செவி மாட்டாமல் அவரும் நீரை அருந்த போய் கீழே விழுகிறான். அதன் பிறகு பீமன், அர்ஜுனன் என்று 4 பேரும் ஒருத்தருக்கு பின் ஒருத்தராக கீழே விழுந்த பின் தர்மபுத்திரருக்கு உரைக்கிறது, ஆஹா, இவர்கள் அனைவரும் தவறிழைத்து இருக்கிறார்கள். கேட்பவன் யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும், நாம் மற்றவரை பார்த்து அவர் நமக்கு இணையானவர் அல்ல என்று அவரை நாம் மட்டம் தட்டி அவருக்கு நாம் உருவத்தை பார்த்து கேலி செய்வதோ, ஒருவருடைய அமைப்பை பார்த்து நாம் கிண்டலோ கேலியோ அவமரியாதையோ செய்யும்போது அது நமக்கு பெரிய துன்பத்தை விளைத்து விடுவதற்குண்டான வாய்ப்புகள் எல்லாம் ஏற்படுவதை நாம் இன்றும் காண்கிறோம். அன்றும் அந்த பஞ்ச பாண்டவர்கள் செய்த மிகப்பெரிய தவறு அந்த யக்ஷனிடத்திலே அவர்கள் காட்டிய அவமரியாதை தான். பிரஷ்னம் என்றது என்ன என்று பார்த்தால் அது கேள்வி. ஏன் என்ற கேள்வி இன்று கேட்காமல் வார்த்தை இல்லை என்று சொல்வார்கள் இல்லையா? அப்போ கேள்வி கேட்பது என்பது நமக்கு மிகவும் முக்கியமானது. கல்வி கேள்விகளிலே இவர் சிறந்தவர் என்று நாம் ஒருவரை கூறுவோம். நன்றாக படித்திருக்கலாம், அவர் ஏட்டுச் சுரக்காய் கூட்டுக்கு உதவாது என்று கூறுவார்கள். என்னதான் நாம் புஸ்தகங்களையும் பாடங்களையும் படித்திருந்தாலும் பெரியவர்கள் சொல்ல கேட்க வேண்டும். அதுதான் இன்றைய சாஸ்திர படிக்கக்கூடியதான பல்வேறு குருகுலங்களிலே அந்த ஆசிரியரானவர் அந்த விஷயத்தை எடுத்து வாயால சொல்லுவார். அதை அந்த மாணவர்கள் காது கொடுத்து கேட்க வேண்டும். காது கொடுத்து கேட்டு செவி வழியாக பெறப்படும் கல்விதான் கேடில் விழிச்செல்வம் செவி செல்வம் என்று கூறுவார்கள். அதனால்தான் வேதங்களுக்கே ஸ்ருதி என்று பெயர். காது கொடுத்து கேட்டு எழுதா கிளவி, வேதங்களெல்லாம் எழுதி படிப்பதென்ற வழக்கமே புதிதாக வந்தது. அந்த காலத்திலே வேதங்களெல்லாம் குரு தன் வாயால் சொல்லி மாணவர்கள் அதை காதால் கேட்டு மறுபடியும் மறுபடியும் கேட்டு அதை உருஏற்றி மனதிலே நிலைநிறுத்தி அப்படித்தான் அவர்கள் வேதங்களை எல்லாம் கற்றார்கள். அப்படித்தான் 1,00,000 ஸ்லோகங்களை கொண்ட மகாபாரதம் வெளிவந்தது. 24,000 ஸ்லோகங்களை கொண்ட ராமாயணமாக இருக்கட்டும், இவ்வளவு வேதங்கள், இத்தனை சாஸ்திரங்கள் எல்லாம் இந்த எழுத்தாணி கொண்டு எழுத ஆரம்பித்த பிறகா வந்தது இல்லை. இவைகளெல்லாம் எத்தனையோ ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பே மக்களால் தொடர்ந்து குரு சிஷ்ய பரம்பரையின் மூலமாக பயிற்றுவிக்கப்பட்டு பயிலப்பட்டு அவைகள் செவிவழி செய்தியாகவே இன்றளவும் நம்மை அடைந்திருக்கின்றது. இன்றைக்கும் கூட குருகுலங்களிலே நாம் பார்க்கலாம், மாணவர்களுக்கு அத்தியாபகர், அந்த வாத்தியார் ஆசிரியர் வாயால் மந்திரத்தை ஸ்வரத்தின் ஏற்று இறக்கத்துடன் சொல்லிக் கொடுப்பார். அப்படியே காதால் வாங்கி அந்த மாணவன் அதை நன்றாக மனதில் வாங்கி உரு ஏற்றி அதை அவன் மனப்பாடம் செய்ய வேண்டும். பிறகுதான் அவன் அதனுடைய பொருளை தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து கொண்ட பொருளின் அடிப்படையிலே அவன் அதை வாழ்க்கையிலே ஒவ்வொரு கட்டத்திலும் அதை நிறைவேற்ற வேண்டும் என்றெல்லாம் வழிமுறைகளை நமது முன்னோர்கள் வகுத்து சென்றிருக்கின்றார்கள். அந்த வகையிலே கேள்வி என்பது காதால் கேட்க வேண்டும். யார் எதை கூறினாலும் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. ஆக காது கொடுத்து நன்றாக அதை கேட்டு அதில் இருக்கக்கூடிய சாரம் என்ன என்பதை புரிந்து கொண்டு அதில் இருக்கக்கூடிய குணமுனாடி குற்றமுனாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல், நல்லதை மாத்திரம் எடுத்துக்கொள்ள வேண்டும், நல்லது அல்லவற்றை நாம் விட்டுவிட வேண்டும். நமக்கு அன்று புரியாவிட்டாலும் கூட ஆசிரியர் சொல்வதை அப்படியே ஏற்றுக்கொண்டு பின்னாளிலே அதற்குண்டான அர்த்தத்தை நாம் தெரிந்து கொள்ளும்போது நமக்கு தெளிவு ஏற்படும். அந்த வகையிலே இந்த யக்ஷ பிரஷ்னத்தினுடைய சுருக்கத்தை நாம் இப்போது பார்க்கலாம். யக்ஷ பிரஷ்னம் என்பது மூத்த பாண்டவரான தர்மருக்கும் வலிமைமிக்க யக்ஷனுக்கும் இடையிலான ஆழமான தத்துவ உரையாடலாகும். தாகத்தால் உந்தப்பட்டு
யுதிஷ்டிரரின் 4 இளைய சகோதரர்களான நகுலன், சகதேவன், அர்ஜுனன், பீமன் ஆகியோர் ஒவ்வொருவராக அந்த நீர்நிலையில் வந்து அதை காண்டு அதில் நீருக்கு உரிமை கோரும் கண்ணுக்கு தெரியாத யக்ஷனின் எச்சரிக்கைகளை அவர்கள் அலட்சியப்படுத்துகிறார்கள். யக்ஷனின் கேள்விகளுக்கு பதிலளிக்காமல் வலுக்கட்டாயமாக தண்ணீரை அவர்கள் குடிக்க முற்பட்டதால் தான் அவர்கள் அனைவருமே இறந்து விழுந்து விடுகிறார்கள். யுதிஷ்டிரர் வந்து தனது வெல்ல முடியாத சகோதரர்களின் உடலில் எவ்வித காயங்களுமின்றி அவர்கள் இறந்து கிடப்பதை காணும்போது ஒரு வலிமையான சக்தி தான் இதற்கு காரணமாக இருக்க வேண்டும் என்று ஊகிக்கிறார். யக்ஷன் தன்னை வெளிப்படுத்தி கொண்டு யுதிஷ்டிரரை தன் அறிவாற்றல் சோதனையின் வெல்லுமாறு சவால் விடுகிறான். பிரபஞ்ச ஒழுங்கு, கடமை அதாவது தர்மம், மனித இயல்பு, அறநெறி மற்றும் உண்மையான ஞானம் இவற்றை உள்ளடக்கிய யக்ஷனின் விரிவான கேள்விகளுக்கு பதிலளிக்க யுதிஷ்டிரர் பணிவுடன் ஒப்புக்கொள்கிறார். யுதிஷ்டிரரின் இந்த குறைவற்ற மனும் நீதியான பதில்களால் மகிழ்ந்த யக்ஷன் சகோதரர்கள் ஒருவரை மட்டும் உயிர்ப்பிக்க முன்வருகிறான். தனது தந்தையின் 2 மனைவியருக்கும் நியாயம் கிடைக்க வேண்டும் என்பதற்காகவே யுதிஷ்டிரர் தனது சிற்றன்னை மகனான சிறுவனான நகுலனை தேர்ந்தெடுக்கிறார். இந்த மிக உயர்ந்த அறச்செயல் மற்றும் பிறருக்கு தீங்கு செய்யாமையை கண்டு நெகிழ்ந்த யக்ஷன் பாண்டவ சகோதரர்கள் அனைவரையுமே உயிர்ப்பிக்கிறான். இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது, அந்த யக்ஷன் எவ்வாறான மனநிலையில் இந்த தர்மபுத்திரர் இருக்கிறான் என்பதை தெரிந்து கொண்டு அவனது விஷால எண்ணம் யாருக்கும் தீங்கு இழைக்கக்கூடாது என்ற அந்த தர்மத்தின் பால் அவன் கொண்டிருந்த அந்த தீவிர பற்று இவைகளையெல்லாம் புரிந்து கொண்டு மிகவும் சந்தோஷப்பட்டு அனைவரையுமே அவன் உயிர்ப்பித்து மகாபாரத கதை தொடர்வதற்கு அவன் உதவுகிறான். ஆக இந்த ஸ்லோகங்களிலே முக்கியமான சில பகுதிகளை மாற்றும் நாம் இன்று சிந்திக்க இருக்கின்றோம். 5வது ஸ்லோகம். மன்னர் யுதிஷ்டிரர் நகுலனை ஒரு மரத்தில் ஏறி சுற்றிலும் நீர்நிலைகள் ஏதேனும் உள்ளதா என பார்க்க சொல்கிறார். அப்பொழுது யக்ஷனின் கேள்வி, கோ மோததே கிம் ஆச்சரியம் கஃப் பந்தாக காச்ச வார்த்திகா வதமே சதுரப் பிரஷ்னான் மிருதா ஜீவந்து பாந்தவாக. உண்மையில் மகிழ்ச்சியானவர் யார்? மிகவும் ஆச்சரியமான விஷயம் எது? உண்மையான வழி எது? உலகச் செய்தி என்ன என்ற இந்த 4 கேள்விகளுக்கும் பதிலளித்து உன் இறந்த சகோதரர்களை உயிர்ப்பித்துக்கொள் என்று யக்ஷன் கூறுகிறான். யுதிஷ்டிரர் இங்கே அற்புதமாக பதிலளிக்கிறார். உண்மையான மகிழ்ச்சி என்பது கடனில்லாமல் வீட்டில் திருப்தியாக இருப்பதே. தினமும் மனிதர்கள் இறப்பதைக் கண்டும் உயிருடன் இருப்பவர்களை தங்களை மரணமில்லாதவர்களாக நினைப்பதே பெரும் ஆச்சரியம். உண்மையான வழி என்பது முரண்பட்ட விவாதங்களிலோ அல்லது தனிப்பட்ட நூல்களிலோ இல்லை. பெரியோர்கள் சென்ற வழியை பின்பற்றுவதே அதாகும். உலகச் செய்தி என்பது காலம் என்ற சமையல்காரன் உலகமாகிய பாத்திரத்தில் அனைத்து உயிர்களையும் சமைத்துக் கொண்டிருக்கின்றான் என்பதே என்று அவர் விளக்குகிறார். தர்க்கோ பிரதிஷ்டா ஸ்ருதயோ விபின்னாக நைகோ ரிஷி யஸ்ய மதம் பிரமாணம் தர்மஸ்ய தத்துவம் நிஹிதம் குஹாயாம் மகாஜனோ ஏனகதஸ்ஸ பந்தாக அஸ்மின் மகாமோகமயே கட்டாஹே சூர்யாக்னினா ராத்திரி திவேந்தனேன மாசர்த்து தர்வி பரிகட்டனேன பூதானி காலஹா பச்சதீதி வார்த்தா என்று அவருடைய இந்த பதிலானது யக்ஷனுக்கு மிகவும் திருப்தியை அளிக்கிறது. வாழ்க்கையின் கண்ணுக்கு தெரியாத அளித்தரங்கள். இந்த அழகான உரையாடல் பூமி மற்றும் வானம் போன்ற பிரம்மாண்டமான கருத்துக்களை மனிதவளம் மற்றும் குடும்பத்தின் நெருக்கமான யதார்த்தங்களோடு ஒப்பிட்டு பேசுகிறது. யக்ஷனுடைய மறு கேள்வி, கின்ஸ்வித் குருதாம் பூமேஹே கின்ஸ்வித் உச்சதரம் சகாத் கிம்ஸ்வித் சீக்கிரதரம் வாயோஹோ கிம்ஸ்வித் பகுதரம் திருநாத். அதாவது பூமியை விட கனமானது எது? சொர்க்கத்தை விட உயர்ந்தது எது? காற்றை விட வேகமானது எது? புல்லை விட அதிகமானது எது என்று கேள்வி. யுதிஷ்டிரர் பதில் கூறுகிறார், மாதா குருதரா பூமேஹே காத்து பிதா உச்சதரஸ்ததா மனஹ சீக்கிரதராம் வாத்தாத் சிந்தா பகுதரி திருநாத். தாய் என்பவள் பூமியை விட கனமானவள். தந்தை என்பவர் வானத்தை விட உயர்ந்தவர். மனம் என்பது காற்றை விட வேகமானது. நமது எண்ணங்கள் புல்லை விட அதிகமானவை. முழுமையான மனிதனின் உண்மையான வரையறை எது? அனைத்து கேள்விகளுக்கும் குறைவர பதிலளித்த பிறகு எல்லா வகையான செல்வங்களையும் கொண்ட உண்மையான மனிதன் யார் என்பதை வரையறுக்க யக்ஷன் இறுதி முத்தாய்ப்பான ஒரு கேள்வியை கேட்கிறான். யக்ஷனின் கேள்வி, புருஷம் த்விதானீம் வியாக்கியாகி யஷ்ச சர்வதனீ நரஹா. உண்மையான மனிதன் யார் என்பதையும்
எல்லா வகையான செல்வங்களையும் கொண்ட மனிதன் யார் என்பதையும் கூறு என்று அவர் கேட்க, யுதிஷ்டிரரின் பதில் துல்யே பிரியா பிரியேயஸ்ய சுகதுக்கே ததைவச்ச அதீதா நாகதே சோபே சவை சர்வதனி நரஹா என்பது. ஒருவரு நற்செயல்களின் புகழ் சொர்க்கம் வரை எட்டி பூமி முழுவதும் பரவுகிறது. அந்த புகழ் நிலைத்திருக்கும் வரை விருப்பு வெறுப்புகளையும் இன்பத் துன்பங்களையும் கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் சமமாக பாவிப்பவனே எல்லா வகையான செல்வங்களையும் கொண்ட மனிதனான் என்று அழைக்கப்படுகிறான் என்று அந்த பதிலை கண்டு யக்ஷன் மிகவும் திருப்திப்படுகிறான். இவ்வாறு நமது மிகப்பெரிய அச்சுறுத்தல்கள் வெளி உலக அரக்கர்களோ அல்லது படைகளோ அல்ல, மாறாக நமது சொந்த மனதிற்குள் கட்டுப்படாத குறைகளே என்று யுதிஷ்டிரர் சுட்டி காட்டுகிறார். யக்ஷனுடைய கேள்வி, கஹ சத்ருஹு துர்ஜய பும்சாம் கஷ்ட வியாதி அனந்தகா கீதிருஷாச்ச ஸ்மிருத சாது அசாது கீதிருஷ ஸ்மிருதா என்று கேள்வி. அதாவது, வெல்ல முடியாத எதிரி யார், மனிதனுக்கு தீர்க்க முடியாத நோய் எது, நேர்மையான மனிதன் என்று எவர் அழைக்கப்படுகிறார், நேர்மையற்றவன் என்று எவன் அழைக்கப்படுகிறான்? அதற்கு யுதிஷ்டிரரின் பதில், குரோதா சுதுர்ஜய சத்ருஹு லோபா வியாதி அனந்தகா சர்வபூதஹித சாது அசாது நிர்தய ஸ்மிருதா. கோபமே வெல்ல முடியாத எதிரி, பேராசையே தீர்க்க முடியாத நோய், அனைத்து உயிர்களின் நலனையும் விரும்புபவன் நேர்மையானவன், இரக்கமற்றவன் நேர்மையற்றவன் என்று மிகவும் தெளிவாகவும் இனிமையாகவும் மனதிலே சுருக்கென்று தைக்கும்படியாகவும் அவர் பதிலளித்து யக்ஷனை திருப்தி செய்வதனாலே அந்த யக்ஷன் மிகவும் மகிழ்ச்சியுற்று, இந்த அளவுக்கு தர்மத்திலே நிலைத்து இருக்கக்கூடிய இவனுக்கு நாம் நல்லதை மட்டுமே செய்ய வேண்டும் என்று நகுலன், சகுதேவன், பீமன், அர்ஜுனன் என்ற 4 சகோதரர்களுடன் கூடவே உயிர்ப்பித்து அவர்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து அந்த யக்ஷன் அவர்களை மேற்கொண்டு வனத்திலே அவர்களது காலத்தை கழித்துக் கொள்வதற்கு உண்டான வழிமுறைகளை செய்து கொடுப்பதினாலே இந்த மகாபாரத கதையானது நீண்டு நமக்கு பல்வேறு விதமான தர்மங்களை எல்லாம் எடுத்துச் சொல்லி இன்றளவும் நம்மை வாழ்க்கையிலே சரியான பாதையில் செல்வதற்கு நம்மை வழிநடத்தக்கூடிய உயர்ந்த வைதிக நூலாக விளங்கக்கூடிய இந்த இதிகாசங்கள் என்றும் நமக்கு பின்னிருந்து நம்மை வழிநடத்த வேண்டும் என்ற பிரார்த்தனையுடன் இந்த சிற்றுரையை நாம் முடிக்கின்றோம். இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சியில் நேயர்கள் இதுவரை கேட்டது யக்ஷ பிரஸ்னம். உரை வழங்கியவர் தஞ்சாவூர் சாஸ்திரா பல்கலைக்கழகத்தின் சம்ஸ்கிருத பேராசிரியர் எஸ். வேணுகோபாலன் அவர்கள். இத்துடன் இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.